பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே சுவாமி பேர் வந்து அகஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து ஆனந்தவல்லி. அகஸ்தியர் வந்து சூளை நோய் தாங்காத இறைவனை ஆற்றங்கரை ஓரமாக பூஜை பண்ணியிருக்கார். அகஸ்தியருக்கு வயிற்று வலி தீங்கி இந்த க்ஷேத்திரத்தில் அவருக்கு நோய் பிணிலாம் தீங்கினதாக புராண கதைகள் உண்டு. ஆற்றங்கரை ஓரமாக சுவாமி வந்து அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்துருக்கார் திருமண கோலத்தில். அதனால் சுவாமிக்கு பேர் அகஸ்தீஸ்வரர்னு பேர். அம்பாள் வந்து வலது பக்கம் கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால அம்பாள் பேர் வந்து ஆனந்தவல்லி. இந்த திருக்குளத்துக்கு ஆனந்த புஷ்கரணின்னு ஒரு பேர். அம்பாள் இந்த திருக்குளத்தில் நீராடி 11 அமாவாசை வழிபட்டிருக்கா. அது இல்லாத இந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். எப்பயுமே தீர்த்தம் வற்றாத குளத்தில் நிறைவாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். இது சோழர் காலத்து கோவில், 1400 வருஷம் பழமையான திருக்கோயில். இது கஜபிருஷ்ட விமானம், தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய யானை பின்புறம் எப்படி அந்த யூ வடிவில் இருக்கோ அதே மாதிரி இந்த கோயில் வந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா யானை பின்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு கஜபிருஷ்ட விமானம்னு பேர். இந்த ஊரில் சித்திரை மாதம் சந்திப்பு உற்சவம் விசேஷமாக நடக்கும். சைவ வைணவ ஒற்றுமைக்கோசரம் அகஸ்திய மகர்ஷிக்கும் பரத்வாஜ மகர்ஷிக்கும் காட்சி கொடுத்துருக்க திருவிழா இது. சித்திரா பௌர்ணமிலேருந்து 5வது நாள் பெருமாள் கருட சேவையிலையும் சுவாமி வந்து ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்தி காட்சி எடுத்து அந்த ஹரிஹரன் பஜார்னு என்று சொல்லக்கூடிய பரத்வாஜ ஆசிரமம்னு இருக்குது. அந்த ஆசிரமத்தில் தான் அகஸ்திய மகர்ஷியும் பரத்வாஜ மகர்ஷியும் 2 பேரும் இருக்காங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்கோசரம் 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உற்சவம் சுவாமி காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் சித்திரை மாதத்தில் விசேஷமாக சந்திப்பு உற்சவம் நடக்கும். பங்குனியில் எப்பயும் போல் 13 நாள் பங்குனி உத்தர திருவிழா அது விசேஷமாக நடக்கும். இந்த ஊருக்கு பொன் ஏர்னு பேர். ராஜா காலத்தில் தங்கத்தினால் ஏர் பூட்டி விவசாயம் செஞ்சுருக்காங்க. இந்த ஊருக்கு பொன் ஏர் விளைந்த பூமின்னு என்று ஒரு பேர். பழைய காலத்து பேர் பொன் ஏர்னு பேர். அதுக்கப்புறம் மருவி பொன்னேரின்னு வந்துடுது. இந்த கிராமத்துக்கு கும்பமுனி மங்கலம்னு பேர். அகஸ்தியர் வந்து கும்பத்துலேருந்து பிறந்ததுனால அவருக்கு கும்பமுனின்னு ஒரு பேர். அவர் வந்து இங்கே பூஜை பண்ணதுனால கும்பமுனி மங்கலம்னு இந்த கிராமத்துக்கு பேர். கல்யாண தடை அதெல்லாம் இருந்ததுன்னா இங்கே அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டால் சீக்கிரம் அந்த கல்யாணமானது கைகூடும். அதே மாதிரி நோய் பிணிகள்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னா இறைவனை வழிபட்டு அந்த விபூதி தீர்த்தங்கள் வாங்கி நம்ம பிரசாதமாக வாங்கிட்டால் அந்த நோய் பிணிகள்லாம் தீங்கி பேரானந்த வாழ்வை பெற்று வாழும்படி. நம்ம ஐயர் சொன்ன வரலாறும் எதுக்காக இந்த திருவிழா நம்ம ஊரில் நடத்துகிறாங்கன்றதையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஹரிஹரன் பஜார் வீதியில் என்னெல்லாம் கடை திருவிழாவில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தோம். திருவிழாக்கு அழகு சேர்க்கறதே கடைங்களும் அதை சுற்றி இருக்க மக்களும் தானே. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் ஒரு 2002 இல்லை 2003 நான் என் சொந்தக்காரங்களோட திருவிழா போகும்போது எனக்கு சொப்பு சாமான் வேணும்னு சொல்லி நிறைய அடம் பிடிச்ச காலம் இருக்குது. இப்போ 2025 என்ன மண் பாத்திரங்கள் இருக்குது, பீங்கான் வகைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஓலையில் பின்ன கூட ஏதாச்சும் இருக்கா, அப்புறம் என்னென்னலாம் சாப்பிட்ற பொருள் இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு என்ன கடை இருக்குதுன்னு சொல்லி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து சிவன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். சிவன் கோயிலில் எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது, என்னென்னலாம் வழிபாடு பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க.
கிட்டத்தட்ட 12:30 மணி இருக்கும். சாமிக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி பூஜை பண்ணுறாங்க, அண்ட் ஒரு சாமியும் உரிய வாகனத்தில் ஏற்றி எப்படி ஊர்வலத்துக்கு கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம். எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊருக்கு பின்னாடி புராண கதைகள் இருக்கும், வரலாறு இருக்கும், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கும், திருவிழா முறைகளும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் பிறந்து வளர்ந்த மண்ணோட சிறப்பு மிக்க திருவிழா. இப்போ அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும். மக்கள் வெள்ளம் போல் திரண்டு சாமி முன்னாடி வர்றதை பார்க்கும் போதே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அகத்தீஸ்வரர் கோயில், அதாவது சிவன் கோவிலில் இருந்து விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், ஆனந்தவல்லி, சிவபெருமான் எல்லா சாமியுமே அலங்காரம் பண்ணி உரிய வாகனத்தில் ஹரிஹரன் பசார் வீதியில் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எதிர் திசையிலிருந்து கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலேருந்து பெருமாள் சுவாமியை அலங்காரம் பண்ணி உரிய வாகனத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா சாமியோட வாகனமும் அவங்களுக்குரிய இடத்துல நிறுத்திட்டதுக்கப்புறமா ஆர்த்தி எல்லாமே எடுக்கப்படும். அதுக்கப்புறம் மக்களும் இறைவனை வழிபடுவாங்க. தோராயமாக 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கோலாகலமாக வான வேடிக்கை நடக்கும். அண்ட் இதை பார்க்குறதுக்கே மக்கள் உற்சாகமாக கிளம்பி வருவாங்க. ரோட்டில் பார்க்குற மக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லா மக்களும் அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து இந்த வான வேடிக்கையை கண்டு ரசிப்பாங்க. வான வேடிக்கை முடிஞ்சதுக்கப்புறமா மாலை மாற்றுதல், தாம்பூலம் மாற்றுதல், அரியும் ஹரனும் சந்திக்கிறது தான் ஹரிஹரன் சந்திப்பு திருவிழா.
இப்போ நீங்கள் பார்க்குறது பெருமாள் சுவாமி. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் திருவிழான்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க கோயில், அதோட ரிச்சுவல்ஸ், மக்கள், ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் இந்த கடைங்க எல்லாருமே இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம சிவன் கோயிலில் இருக்குது. அவரோட பிஸி ஸ்கெடியூல்லையும் டைம் எடுத்து எங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.